Good morning to all. நாம் இன்று human reproduction lessonல gametogenesis பற்றி பார்ப்போம். Unit 1, Chapter 2. The topic is oogenesis. What is oogenesis? Oogenesis என்பது female gametல egg or ovum development தான் oogenesis என்று அழைக்கிறோம். Let us see this picture. இந்த படத்திலிருந்து oogenesis மூலமாக எவ்வாறு சைகோட் ஆனது டெவலப் ஆகிறது என்பதை விளக்கக்கூடிய படம். The oogenesis occurs in 3 stages. First one is multiplication phase, second one is growth phase, third one is maturation phase. oogenesis 3 phase ஆக டெவலப்மெண்ட் ஆனது நடக்கிறது. First, multiplication phase. In multiplication phase, oogenesis process begins inside the fetus. The oogenesis process வந்து ஸ்டார்ட் ஆகுது embryonic stageல, before birthல ஸ்டார்ட் ஆகுது. During 6 to 8 week of female embryonic development, primordial germ cells grows and begins to differentiate into oogonia or egg mother cell. oogonia or egg mother cell. 6 இருந்து 8 வாரத்துக்குள்ளாக female embryonic developmentல இந்த primordial germ cells வந்து growth நடைபெற்று அது வந்து oogonia அல்லது egg mother cell ஆக ஃபார்ம் ஆகுது. During fetal development, certain cells in the germinal epithelium of the fetal ovary divide by mitosis and produce millions of egg mother cells or oogonia. Fetal development la the germinal epithelial cells of the fetal ovary divide ஆகிறது by mitosis மூலம். அதுல இருந்து million of egg mother cells அல்லது oogonia வந்து produce ஆகுது. இந்த millions of egg mother cells வந்து between 3 to 8 months of gestation இந்த எம்பிரியோலயே உற்பத்தி ஆகிறது. 3 இருந்து 8 மாசத்துக்குள்ளாகவே இந்த மில்லியன் கணக்குல egg mother cells அல்லது oogonia ஃபார்ம் ஆகுது. No more oogonia are formed or added after birth. குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய ஓவரில oogonia egg mother cell ஃபார்ம் ஆகவும் செய்யாது, ஆட் ஆகவும் முடியாது. இது அவ்வளவும் first phase multiplication phase. Next one is the growth phase. இது before birthல நடைபெறும். இங்க வந்து some oogonia stop dividing. அது டிவைட் ஆகுது ஸ்டாப் பண்ணிட்டு begins to grow, start growing in size and form. டிவைட் ஆகுது ஸ்டாப் பண்ணிட்டு வளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணும். அதுல உருவாகக்கூடிய செல்ல பிரைமரி oocyte என்று அழைக்கிறோம். இந்த பிரைமரி oocyte ஸ்டேஜ்ல அதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை மாறாது. அதனுடைய செல்கள் வந்து மைட்டாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பிரைமரி oocytes. இந்த பிரைமரி oocytes ஃபீமேல் பேபில ஃபார்ம் ஆயிரும். ஆனா அது வந்து பிஃபோர் பர்த்லே ஃபார்ம் ஆகி சைல்டுஹுட் ஸ்டேஜ்ல அது வந்து இருக்கும். ஆனா அது வந்து இன்ஆக்டிவாவே காணப்படும். மைட்டாட்டிக் டிவிஷன்னா நமக்கு தெரியும், அது வந்து டிவைட் ஆகிறது. அந்த oogonia வந்து அதே குரோமோசோம் எண்ணிக்கையில அந்த செல் வந்து டிப்ளாய்டு செல்லா இருக்கும். அப்படி உருவாகிறது தான் பிரைமரி oocyte. Then some oocytes are stop dividing and start growing. சைஸ்ல பெருசாகிறத பிரைமரி oocyte என்று அழைக்கிறோம். Then the primary oocyte மியாசிஸ் 1ல 2 செல்லா டிவைட் ஆகும். ஒரு லார்ஜ் செல்லும் ஒரு ஸ்மாலர் செல்லும். அந்த லார்ஜ் செல்ல வந்து செகண்டரி oocyte என்று அழைக்கிறோம். ஸ்மாலர் செல்ல வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடி என்று அழைக்கிறோம். ஏன் இது ஸ்மால் சைஸ்ல இருக்குன்னு சொன்னா இந்த டிவிஷன் நடைபெறும் போது அதுல உள்ள சென்ட்ரியோல் ஆனது ஒரு இடத்துல அதிகமாக டிவைட் ஆகுது. அதனால அது அளவுல பெருசாகுது. அதை செகண்டரி oocyteங்கிறோம். இந்த போலார் பாடியில குறைவான அளவு சென்ட்ரியோல் காணப்படும். ஆனா இது வந்து இந்த போலார் பாடிஸ் வந்து டீஜெனரேட் ஆயிரும், மறைந்துரும். இன் கேஸ் இந்த செகண்டரி oocyteல வந்து ஸ்பேம் இதுல வந்து என்ட்ரு ஆகவில்லை என்றால் இந்த மியாசிஸ் செகண்ட் வந்து இன்கம்ப்ளீட் ஆகவே இருக்கும். அந்த செகண்டரி oocyte வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி அதுதான் நாம வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியட்ஸா வெளிவருகிறது ஃபீமேல். இன் கேஸ் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் நடைபெறுதோ ஸ்பேம் வந்து அதுல என்ட்ரு ஆகும்போது ஒரு செகண்டரி oocyteல அங்க மியாசிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தென் அது ப்ரொடியூசர் சைகோட்டும் ஒரு செகண்ட் போலார் பாடி. இந்த செகண்ட் போலார் பாடியும் சைகோட் டெவலப் ஆகும்போது டீஜெனரேட் ஆயிரும். இதுதான் oogenesis ப்ராசஸ் நடைபெறக்கூடிய
flow chart. So the first one is the NF phase, multiplication phase. இந்த primary oocyte form ஆகுது, growth phase, sizeல increase ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே பிஃபோர் பர்த்ல நடைபெறுகிறது. அடுத்தது குழந்தை பிறந்த பிறந்து சைல்டுஹுட் ஸ்டேஜ்லயும் அது வந்து இன்ஆக்டிவா தான் இருக்கும். அடுத்தது பியூபர்ட்டி அட்டன் பண்ண பிறகு நடக்கக்கூடிய ஃபேஸ் வந்து என்ன ஃபேஸ்? மெச்சூரேஷன் ஃபேஸ். மெச்சூரேஷன் ஃபேஸ்ல தான் மியாசிஸ் 1ம் மியாசிஸ் 2ம் நடைபெறும். நெக்ஸ்ட், primary oocyte do not divide further until the female becomes sexually mature. அந்த கேர்ள் வந்து எப்போ மெச்சூரிட்டி அட்டன் பண்றாளோ அது வரைக்கும் அந்த பிரைமரி oocyte வந்து டிவைட் ஆகாம அப்படி ஸ்டாப் ஆகி அரெஸ்ட் ஆகி ஓவரியில காணப்படும். பிரைமரி oocyte then gets surrounded by a single layer of granular cells to form a primordial germ cells. அந்த பிரைமரி oocyte வந்து அது சுற்றிலும் உள்ள லேயர் கிரானுலர் செல்லாலான லேயரை வந்து தான் பிரைமோடியல் ஃபாலிக்கல் செல் என்று அழைக்கிறோம். A large number of follicle cells degenerate during the period from birth to puberty. லார்ஜ் நம்பர் ஆஃப் மில்லியன் கணக்குல இருந்த ஃபாலிக்கல் செல்ஸ் டீஜெனரேட் ஆயிரும். அந்த பர்த்ல இருந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்குள்ளால அதுல நிறைய வந்து டீஜெனரேட் ஆகி மில்லியன்ல இருந்தது குறைந்து 1000க்கு வந்துடும். ஸோ அட் puberty only 60,000 to 80,000 follicles are left in each ovary. அந்த ஓவரில மில்லியன்ல இருந்து 60ல இருந்து 80,000 follicles தான் puberty டைம்ல காணப்படும். இதுவரை பார்த்தது growth phase. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் phase வந்து maturation phase at puberty due to induction of follicle stimulating hormone and luteinizing hormone. Primordial follicle cells grow into primary cells, secondary cells and tertiary cells. Finally, they become Graafian cells or mature follicle cells, otherwise called as Graafian follicle cells. இந்த பிக்சர்ல primordial follicle cellல இருந்து எவ்வாறு primary, secondary, tertiary and Graafian follicle rupture ஆகி secondary oocyte வெளிவருகிறதுங்கிற விளக்கக்கூடிய படம் இந்த படம். கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஓவரி. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து primordial cells, follicle cells. தென் அடுத்தது வந்து சைஸ்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதை வந்து பிரைமரி follicle cell என்று அழைக்கிறோம். தென் செகண்டரி follicle cells, அதை விட சைஸ்ல பெருசா இதை வந்து tertiary follicle cell என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து Graafian follicle cells என்று அழைக்கிறோம் அல்லது மெச்சூர் follicle cell என்று அழைக்கிறோம். இந்த Graafian follicle cells தென் ரப்சர் ஆகி அதுல இருந்து செகண்டரி oocyte ஆனது ரிலீஸ் ஆகுது. இந்த செகண்டரியில ரிலீஸ் ஆகக்கூடிய நிகழ்ச்சியை தான் என்னன்னு அழைக்கிறோம் என்றால் ஓவலேஷன். 2 மார்க்ல ஓவலேஷன் கேட்கலாம். ஸோ Graafian follicle ரப்சர் ஆகி செகண்டரி oocyte ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு ஓவலேஷன் என்று பெயர். தென் தி செகண்டரி oocyte ஒரு ஸ்பேம் கூட என்டர் ஆகும்போது அதுல இருந்து சைகோட். பிரைமரி follicle cells surrounded by many layer of granular cells and new thicker layer to form the secondary follicle cells. இந்த செகண்டரி நம்ம முதலே சொல்லிட்டோம், அது வந்து primordial cells வந்து primary follicle cells ஃபார்ம் ஆகும். தென் செகண்டரி, டெர்ஷரி, அடுத்து ஃபைனலா மெச்சூர் அல்லது Graafian follicle cells ஃபார்ம் ஆகும்னு சொல்லி அதுதான் எப்படி ஃபார்ம் ஆகுறது தான் இந்த பாயிண்ட். the primary follicle cells get surrounded by, அதை சுத்தி உள்ள கிரானுலோசா செல்லால அது வந்து ஒரு லேயரை உருவாக்கும். அந்த லேயர் பேர் தீக்கா லேயர். அதனால அப்படி ஃபார்ம் ஆகுற செல்லை வந்து செகண்டரி follicle cell என்று அழைக்கிறோம். தென் இந்த செகண்டரி follicle cells வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, tertiary follicle cell. Then the primary oocyte within the tertiary follicles size grows ஆகும் and completes its first meiotic division வந்து என்ன செய்யும், கம்ப்ளீட் ஆகும் and produce. அப்போ ஃபர்ஸ்ட் meiotic divisionலயே அது primary oocyteம் tertiary folliclesம் சேர்ந்து ரெண்டா டிவைட் ஆகி அது ப்ரொடியூசர் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் செல். ஒன் இஸ் லார்ஜர் செல்ஸ், அதுக்கு வந்து ஹாப்ளாய்டு செகண்டரி oocyte என்று பெயர். அடுத்த செல் வந்து ஸ்மாலர், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடி என்று பெயர். ஓகேயா. தென் டெர்ஷியரி follicles பிகம் மெச்சூர் ஆகி அதுதான் மெச்சூர் follicle cells அல்லது Graafian follicle cells என்று அழைக்கிறோம். இது அந்த முன்னால உள்ள படம் தான், சேம் படம் தான், இதை பார்த்தா தெரியும்.
மெச்சுரேஷன் ஃபேஸ். இவ்வாறு oogenesis ஃபார்மேஷன் நடக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.